ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காடையில் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிராய்லர் கோழிகளை தவிர்த்துட்டு நாட்டுக்கோழி, காடை இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. இப்போ காடையில் பெப்பர் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ காடைகளை நம்ம க்ளீன் பண்ணி முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை நடுவில் வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி பட்டர்ஃப்ளை மெத்தட்லேயும் கட் பண்ணலாம். இல்லைனா போர்டோட ரைட் எண்டில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக 2 ஹாஃப்ஸாகவும் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை மெத்தடில் எப்படி காடையை கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காடை பட்டர்ஃப்ளை ஃப்ரை வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். இப்போது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸாக்டாக 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணி 3 காடைகளை எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு 6 பீஸ் கிடைக்கும். இப்போ மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சா இந்த மாதிரி நமக்கு ஒரு திக் பேஸ்ட் கிடைக்கும். இதை நம்ம காடையில் தடவி நம்ம காடையை ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காடை மேரினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அது உள்ளுக்குள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக அதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த ஸ்டீம் குக்கிங்க்கு நம்ம விசில் வைக்க போகிறது இல்லைங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதை ஒரு நல்ல பிளேட் போட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மூடிட்டு நல்ல ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் போதுங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே செட் பண்ணிடலாம். அவ்வளவே தாங்க. நம்மளுடைய காடையில் இருக்கிற உள் சதைகள் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக வெந்திருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு துணி ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக பொன்னிறம் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற இந்த காடைகளை இதில் ஆட் பண்ணிடலாம். காடையை நல்லா பெரட்டி விட்டு எல்லா சைடும் இந்த வெங்காயம் தக்காளி கிரேவி கோட் ஆகிற மாதிரி நம்ம பெரட்டிக்கலாம். இப்போ நல்லா ட்ரையாக பெரட்டினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர், அதாவது 50லேருந்து 60 ml தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஈவனாக இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. இப்போதான் நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் 2 டீஸ்பூன் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெப்பர் ப்ரிப்ரேஷன்ஸில் கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கூட்டி கொடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா லேசாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவே தாங்க. நல்ல ட்ரை கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளவே தாங்க. நம்ம காடை பெப்பர் வறுவல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்க. இது நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.